ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். விழி நீரை அணை போட்டு மொழி காத்த துணை எங்கே? இணையான இளமானே, தனியாய் உன் எஜமானே. என்னங்க என்னங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்களை தான் கேட்குறேன், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என் மேல எதுவும் கோவமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க இப்படி இருந்து நான் பார்த்ததில்ல. ஏன் இப்படி இருக்கீங்க? என் மேல கோவமாண்டா 2 அடி வேணா அடிச்சுக்கோங்க. ஆனா இப்படி பேசாம இருக்காதீங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எங்க உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு என்னோட மாமா பொண்ணுக்கும் 10ஆம் தேதி நிச்சயதார்த்தம். என்னோட தகுதிக்கு அவதான் ஏத்தவலாம். அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மா கட்டாயப்படுத்துறா. தன்னோட வீட்டுக்கு மூத்த மருமகளா தன்னோட அண்ணா பொண்ணு தான் பிரவுன். எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க வானதி. நீ என்ன யோசிக்கிற? உங்க அம்மா சொன்னதுல தப்பு இல்லையேங்க. உங்களுக்கு எந்த விதத்திலும் நான் தகுதி இல்லாதவதான். உங்க அம்மாவை எதிர்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது உங்களோட சந்தோஷத்தை பாதிக்குங்க. சோ நீங்க நீங்க உங்க அம்மா சொல்ற மாதிரி உங்க மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட சந்தோஷத்துக்கு நல்லதுங்க. அம்மாவை மாதிரி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது. பேசி முடிச்சிட்டியா வானதி? வாய மூடுறியா? என்னங்க? ஏய், என்ன பார்த்தா உனக்கு கேனியன் மாதிரி இருக்கா? ஆளுக்கால என்ன கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க? எனக்கு கண்டு மனசு இல்லையாடி? ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? கோபடாம என்ன பண்ண சொல்ற? அங்க வீட்டுல என்னடானா அம்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, மைண்ட் அப்செட் இருக்கு. உன்னோட வந்து பேசிட்டு இருந்தாலாவது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு பார்த்தேன். ஆனா நீயும் இப்படி என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்க வானதி. எத்த அம்மா தான் என்ன புரிஞ்சுக்கலன்னா நீ என்ன புரிஞ்சுக்கல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. அது நான். வாய மூடு. என்கிட்ட ஏதாவது பேசணும் மட்டும் ட்ரை பண்ணாத வானதி. காதலி கோர்த்தி கல்யாணம் பண்ணி கோர்த்தி குடும்பம் நடத்தி பிள்ளை பத்துக்க இன்னொருத்தி என்று பாடுற ஆம்பளி அடினான். அப்படிப்பட்ட கேவலமான ஆம்பளி அன்னைக்கு என்ன? ஐயோ, அப்படியெல்லாம் நினைக்கலங்க. நான் எங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு இப்படி எல்லாம் பேசணும் என்ன ஆசையா? என்ன இப்படி எல்லாம் பேச வைக்கிறது நீ தாண்டி. உனக்கு நல்லா தெரியும் நான் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும். எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணா எனக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும் உனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. அப்புறம் என்ன பொறுப்பேத்திட்டு இருக்க? எங்க பேசுங்க. நான் பேசுனது தப்பு தான். நீங்க கோவப்படாதீங்க. நீங்க கோவப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. எங்க பாரு பானதி, இப்ப எல்லாம் உனக்கு எம்எல்ஏ இருக்கிற காதல் ரொம்பவே குறைஞ்சிட்டு போகுது. என்ன விட்டுட்டு போகணும்ன்ற ஐடியால தான் நீ இருக்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. அப்படி ஏதாவது மனசுல இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே இங்கேயே அழித்திரு. நீ நினைச்சாலும் நீ என்ன விட்டுட்டு போக முடியாது மானதி. அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். ஏன்னா நீ என்னோட சொத்து. அவ்வளவு சீக்கிரம் என் கையை விட்டு உன்னை போக விட மாட்டேன். புரியுதா? என்னங்க, உங்க காதலுக்கு நான் தகுதி அளவுல என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. உங்களுக்கும் சரி உங்களோட காதலுக்கும் சரி நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லங்க. என்னடி பேசுற? தகுதி இல்லாமல இவ்வளவு நாளையும் கூட வாழ்ந்துட்டு இருந்தியா வானதி? நீ பேசுறத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? இந்த தேவைக்கு மட்டும் நான் உன்னை ஜூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிகிற போல நீ பேசிட்டு இருக்க. அப்படித்தான் உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கா? ஐயோ, அப்படி எல்லாம் இல்லங்க. மன்னிச்சிருங்க. நான் அப்படி பேசினது தப்பு தான். சாரி. என்னோட வானதி என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாள்னு நினைச்சேன். புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுற பத்தியா? இதுதாண்டி வானதி எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐயோ, என்ன பேசுறீங்க நீங்க? உங்க மேல நம்பிக்கை இல்லையான்னு நான் இப்ப சொன்னேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு நீ பேசுற வார்த்தையில வச்சு புரிஞ்சுக்கலாம். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. தள்ளு. எதுக்கு இப்ப பல்ல காட்டுற? என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு கோவம். இந்த கொஞ்சம் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது சரியா? முதல்ல தள்ளி போடி. உங்க கோவத்தை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல வானதி. இந்த கரிகாலனை லேசா இட போட்டுறாத. இந்த கரிகாலனோட கோவத்தை அவ்வளவு ஈஸியா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அதையும் பார்க்கலாமே. என்ன சார், சவாலுக்கு ரெடியா? நீயா நானாண்டு பாத்துலாண்டி. இப்படிந்தா என்ன? ஆமா, தனியா எங்க போற? நான் அங்கேயும் போவேன் எங்கேயும் வருவேன். அதெல்லாம் நான் இதுக்கு முன்னிட்டு சொல்லணும். ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ எங்க போற எங்க பாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ எனக்கு தான். ஆமா, நீ எதுக்கு இன்னும் வயசுக்கு வராம இருக்க? இப்பதான் வயசுக்கு வர போற. அட கடைசர பண்ணாட, சின்ன பொண்ணுகிட்ட என்ன கேக்குறான் பாரு. குட்டி பாவம் இவன. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பக்கமா இல்ல? உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? அவ சின்ன பொண்ணு. அவகிட்ட என்ன கேட்கணும் என்ன கேட்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அதெல்லாம் விடு. அவ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி உனக்கு என்ன பொறுக்கி போயிலே. எங்க பார்ச வந்து இந்த விஷயம் உனக்கு தேவையில்லாதது. இதுல உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பேசாம விலகி போயிரு. அப்படியெல்லாம் போக முடியாதுடா. நானும் ஒரு பொண்ணுதான். ரோட்டுல போயிட்டு இருக்க சின்ன பொண்ணு கிட்ட நீ பம்புடுப்ப. நான் வேடிக்கை பார்த்துட்டு போவேன்னு நினைச்சியோ? பொறுக்கி போயிலே. இந்த பொண்ணுக்கு தானே அன்னைக்கு எக்ஸாம்ல இருக்கிறதுக்கு நாம ஹெல்ப் பண்ணோம். இவங்களே சின்ன பொண்ணு தான். ஆனா ரொம்ப தைரியமா பேசுறாங்களே. பரவாயில்ல, பொண்ணுங்கன்னா இப்படித்தான் இருக்கணும். ஐ லைக் இட். என்னோட சிவந்தியையும் இப்படி தைரியமான பொண்ணா மாத்துறதுக்கு நான் அவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா கடைசி வரைக்கும் அது முடியல. என் சிவந்தி பேர்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு இவ்வளவு தைரியமா இருக்காங்களே, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிவந்தி, ஒழுங்கா நீ போயிருங்க. இது எனக்கு அவளுக்குள்ள பிரச்சனை. நீ எதுக்கு நடுவுல வர? பேசாம எடுத்த கால் பண்ணு. அதான் உனக்கு நல்லது. குட்டி, இந்த பொறுக்கி பையிலிட்ட என்ன பேச்சு? நட, நீ போலாம். டேய், ஏய் நின்றி.
சின்ன மீனை பிடிக்கலாம்னு பார்த்தா ஆனா பெரிய மீன் தானாவே வந்து சிக்கிடுச்சு. தானா வந்ததை விட்டுருவேனா என்ன? சின்ன மீனால எந்த யூஸும் இல்ல. ஆனா பொறுக்கி நாயே கையர்றா காட்டு பண்ணி கையர்றா முதல்ல டே கையர்றா அவங்க மேல இருந்து இது மட்டும் என் மாமாவுக்கு தெரிஞ்சது உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. இறா கைய டே பொறுக்கி பையிலே இறா கைய இங்க பாரு சக்தியை நான் பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்படி பண்றது அவருக்கு தெரிஞ்சதான்னு வச்சுக்கோ உன்னை உரு தெரியாம அடிச்சிருவாரு. இறா கைய அக்காவோட கைய விடுறா. இந்த பொறுக்கிக்கு நாள் போட்டா தான் சரி. இவனா அந்த சக்திக்கு எனக்கு என்ன பயமா? அவன் என்ன பண்ணி கழித்துருவானு நானும் பாக்குறேன்டி. டேய் யார் இவரு? அவரை பார்த்ததும் இவன் இந்த ஆட்டம் ஆடுறான். இவர் மேல அவ்வளவு பயமா? டே காட்டு பண்ணி இப்ப பேசுடா. இவ்வளவு நேரம் ரொம்ப பாய் பேசிட்டு இருந்த இப்ப என்ன பம்புற? அது ஒண்ணு இல்ல செவந்தி அக்கா மாமாவை பார்த்ததும் இவனுக்கு பயம் வந்துருச்சு போல. உங்ககிட்ட எது பிரச்சனை பண்றானே இவன்? என்கிட்ட இல்லனா குட்டி கிட்ட தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். குட்டி உன்னுடையா? என்ன பண்ணான்? என்ன பார்த்து ஏன் இன்னும் வயசுக்கு வரலையேன்னு கேட்டுட்டு இருக்கா மாமா. அதை தட்டி கேட்க வந்த செவந்தி அக்காவை கையை பிடிச்சு எடுத்து வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. டே நோதாரி சின்ன பொண்ணுகிட்ட என்னடா கேள்வி கேட்கற? உனக்கு சின்ன பொண்ணுங்களை வழிமறிச்சு என்ன பேச்சு வேண்டி இருக்கு? சக்தி அது முதல்ல நீ ஆட்டம் போடாம ஒழுங்கா நில்லு. சக்தியானா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களை பார்த்த உடனே அவனுக்கு கை கால் எல்லாம் தானே ஆட்டம் போடுது. இந்த ஊருக்குள்ள இவர் பெரிய ஆளா இருப்பாரோ? இவர் சொல்றத அப்படியே கேக்குறான். ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டேங்கிறான். இவனோட வீரப்பெல்லாம் பொண்ணுங்க கிட்டதான். உன்னை நான் அடிச்சாலும் தப்புடா. ஏன்னா நீ ஒரு ஆம்பளை நானும் ஆம்பளை. உன்னை நான் அடிச்சா உனக்கு சூடு சுடனே இருக்காது. அதனால இந்துமா என்ன மச்சான்? இவனுக்கு நீயே ஒரு சரியான பாடத்தை கத்து கொடு பார்க்கலாம். சொல்லிட்டேல மச்சான் நான் பாத்துக்கிறேன். நீங்கள தள்ளு. அடியாத்தி இவ பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பாள் போல. என்ன இது ஒரு குதிரை மூஞ்சி பஞ்சர் ஆயிட்டு. என்னோட சர்வீஸ்ல இப்படி ஒரு லேடி போலீஸ கூட நான் பார்த்தது இல்ல. ஆத்தி என்ன சோனமுத்தா மூக்கு போச்சா? ஏண்டா புறம்போக்கு பயலே உங்களுக்கெல்லாம் என்ன இடவிடா கேக்குது? என் தங்கச்சி கிட்ட நீ என்ன கிட்ட அப்ப வயசுக்கு வந்தா என்ன வெராட்டி உனக்கு என்னடா புறம்போக்கு பயலே? ஆம்பளன்னா சின்ன பொண்ணுங்க கிட்ட எல்லாம் என்ன வேணாலும் கேப்பியா? சொல்றா. அதான் வாயை கிழிச்சு விட்டுட்டியே அப்புறம் எப்படி வாயை திறப்பாங்க? என்ன இன்னொரு தடவை பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்றத பார்த்தேன். இப்போ இந்த மூஞ்சியை தான் பஞ்சராக்கி இருக்கேன். அப்புறம் உடம்பு ஃபுல்லா சேதாரமாயிரும். போடா. என்னடா முறாப்பு திரும்பி பார்க்காம ஓடிடு. அம்மா இப்படி மூக்க உடைச்சிட்டாலே. ஏய் அங்க என்ன முணுமுணுப்பு? ஒண்ணுமில்ல தாயே ஒண்ணுமில்ல. அப்ப திரும்பி பார்க்காம ஓடுறா. போய் தொலைஞ்சிட்டான். சும்மா சொல்லக்கூடாதுடி. நீ ரொம்ப கிரேட் தான். இந்துவக்கா உண்மையிலே நீங்க சிங்க பண்ணிட்டாங்க. அடிப்பொடி பைத்திய கறி. எனக்கு இவ்வளவு தைரியம் வருதுன்னா அது என் மச்சான் பக்கத்துல நிக்கிறதாலதான். இல்லாட்டி இந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு தைரியம் வராதுடி. சரிக்கா நான் போயிட்டு வரேன். சரி பாத்து போயிட்டு வா. சுகந்தி பாத்து போமா. சரிங்கண்ணா. ஏய் பாத்துமா. நீங்களா? சாரி சார். இட்ஸ் ஓகேமா. ஆமா உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க சார். உங்களை அவங்கிட்ட இருந்து காப்பாத்தினாரே அவர் யாரு? அவர் உங்களோட அண்ணாவா? ஆமாங்க அண்ணாதான். ஆனா சொந்த அண்ணா இல்ல. புரியல. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களுக்கும் அவர் அண்ணாதான். அவரோட அத்தை பொண்ணு இந்து அக்காவை தவிர மற்ற எல்லாரையுமே தங்கச்சி மாதிரி தான் பாக்குறாரு. அவருக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. அவரும் பாட்டியும் மட்டும்தான். இந்த கிராமத்திலேயே அவர் ரொம்ப கோடீஸ்வரன். ஆனா எந்த ஆடம்பரமும் எந்த பந்தாவும் இல்லாத ஒரு நல்ல மனுஷன். சொல்ல போனா எனக்கு ஒரு சொந்த அண்ணா இல்லையாண்டு நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே கிடையாது. என்ன அவரோட சொந்த தங்கச்சியை தான் பாத்துட்டு இருக்காரு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையாண்டு எனக்கு தெரியல. இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் சக்தி அண்ணா ரொம்ப பாதுகாப்பு. எந்த நேரத்துல போனாலும் பொண்ணுங்க தைரியமா நடமாட முடியும். இது வரைக்கும் எந்த பொண்ணுங்க கிட்டையும் எந்த அவளையும் தப்பா நடந்துகிட்டது இல்ல. ஏன்னா சக்தி அண்ணா இருக்கிறாருன்ற பயம். அவர் அவ்வளவு பெரிய ஆளா? அப்படி என்ன வேலை பாக்குறாரு? வயல் விதைக்கிற வேலைதான். ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். இப்பத்த காலத்துல கொஞ்சம் பணம் வந்துட்டாலே சொந்த பந்தம் மட்டும் பாக்குறீல, உறவுக்காரங்கன்னு பாக்குறீல, யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா இவரு இந்த ஊர் மக்களை தான் அவர் சொந்தமா பாக்குறாரு. உதவியண்டு கேக்குறவங்களுக்கு எப்பவுமே இல்லையென்று சொன்னதில்ல. அதனாலயே இந்த ஊர்ல அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அப்படியா? ஆமாங்க. அவருக்கு சின்ன வயசுலயே அம்மா அப்பா தவறிட்டாங்க. அவரை வளர்த்தது பாட்டி தான். அவருக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் துணையா நிக்கிறது இந்து அக்கா தான். இப்போ ஒருத்தனுக்கு மூஞ்சிலேயே பஞ்சர் விட்டுச்சு. அந்த பொண்ணு தான் அவரோட அத்தை பொண்ணா? ஆமாங்க. அவரை கட்டிக்க போறது அவங்க தான். சக்தி அண்ணா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி அப்ப நான் கிளம்புறேன். சரி பாத்து போங்க. ஒரு கிராமத்தையே தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்காருன்னா இவர் எப்படி சாதாரண மனுஷனா இருக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. நான் கண்ணால பார்த்த வரைக்கும் அவரை பார்த்ததும் இவங்க கிட்ட பிரச்சனை பண்ண வந்தவன் அந்த அளவுக்கு பயப்படுறான். இவருக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரி இருக்குமா? இல்ல நான் தான் தேவையில்லாம கற்பனை பண்றேனா? எதுக்கும் ஊருக்குள்ள போய் விசாரிச்சு பார்ப்போம். எதுக்கு சார் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்ன சும்மாதான். சும்மாவா? ஒரே ஹாஸ்பிட்டல் வீடு மாறி மாறி அலைஞ்சே ஒரே டிப்ரெஷனா இருக்கு. ஒரு நாளாச்சு நிம்மதியா மைண்ட ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படின்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கணும். என்ன எதுக்கு சார் கூட்டிட்டு வந்தீங்க? 3-4 வருஷம் என் கூட தானே நீ வேலை பார்த்துட்டு இருக்க. எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லையாண்டே தெரியாதா? அப்படியே நான் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருந்தா உன்னை எதுக்கு கூட்டிட்டு வர போறேன்?
சும்மா போய் சொல்லாதீங்கண்ணே. நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? நிஜமா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல தாரணி. சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இல்ல, இந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அப்படி யாராவது இல்லையா? ஒருத்தி இருக்கா. அவங்கள கூட்டிட்டு வர வேண்டியதானே? அவ என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஓ அப்படியா? அப்ப அதுவும் போச்சா? சரி, டோன்ட் வெரி. உங்கள மாதிரி ஒரு கன்சமான டாக்டருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காத என்ன? சின்ன கண்ணை செச்சாலே போதுமே 1000 பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. அதெல்லாம் நமக்கு அமையாதுமா. அமையாதுன்றலாம் சொல்லக்கூடாது, அமைய வைக்கணும். அமத்திட்டா போச்சு. ஆ? என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ இருக்கிறியா? என்னது? 4 வருஷமா என் கூட நல்லா பழகி இருக்க. உனக்கே என்ன பிடிக்காதப்போ மற்ற பொண்ணுங்களுக்கு எப்படி என்ன பிடிக்கும்? உங்களை பிடிக்கலன்றலாம் சொல்லல. அப்போ பிடிச்சிருக்கா? இப்படி கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? வாயாலதான். ஒண்ணு பிடிச்சிருக்கன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லையா பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. அது உங்களை யாருக்கு தான் பிடிக்காது. அப்போ பிடிச்சிருக்கா? அப்போ உன்னையில இருந்து என் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா? சரி. தாரு, இங்க பாரு. தேங்க்ஸ். எதுக்கு? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு சம்மதிச்சதுக்கு. நாம இனிமேல் ஃப்ரெண்ட் தான். அப்புறம் அப்புறம் என்ன? இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குல்ல டாக்டர்? மனசுக்கும் இதமா இருக்கு. தாரு, ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் நான் டாக்டர். இங்க உன்னோட பாய் ஃப்ரெண்ட். சோ என்ன நீ பேர் சொல்லியும் கூப்பிடலாம், இல்ல செல்லம்மா வேணா கூப்பிடலாம், இல்ல வாடா போடான்னு கூட கூப்பிடலாம். எந்த தப்பும் இல்ல தாரு. போங்க. உங்களை நான் எப்படி மரியாதை இல்லாம கூப்பிடுறது? என்னை விட 4 வயசு மூத்தவர். மரியாதை இல்லாம கூப்பிடுறது அது அழகு இல்லங்க. பேர் வச்சது எதுக்கு? பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு தானே. அதெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடலாம், தப்பில்ல. அதெல்லாம் என்னால முடியாது. உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடு. இப்படி நானும் நீயும் இருக்கிற இடத்துல டாக்டர் ரெண்டு கூப்பிடாதடி. அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஞாபகம் மட்டும்தான் எனக்கு வரும். உங்களை நான் வாங்க போங்கண்டே கூப்பிடுறேன். சரி தாரணி, சீக்கிரமாவே என் மனசுல இருக்கிற காதல கண்டிப்பா உன்கிட்ட சொல்லுவேன். நீ என்னோட வாழ்க்கை துணியா வந்தா அதை விட சந்தோஷம் வாழ்க்கையில எனக்கு எதுவும் தேவையில்லை தாரு. என்ன? இல்ல, ஏதோ பழமா யோசிக்கிற போல இருந்துச்சு, அதான் கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல தாரு. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே.